எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நான் தேவா சுப்பிரமணியம். இன்றைய சிந்தனை, உன்னை நினைத்துப் பார். இந்த உண்மை உங்களுக்கு புரிந்தால் உங்களுக்கு எல்லாமே புரியும். உண்மை அப்படின்றது மற்றவங்க பேசி வார்த்தையால் புரிந்து கொள்வது உண்மை அல்ல. அது எல்லாமே செய்தி ஞானம். சரிங்களா? செய்தியை கேட்டு நம்ம அதை ஞானமாக மாற்றி வச்சிருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கிறது. உண்மை என்பது உணர்வது, உணர்வால் புரிந்து கொள்வது உண்மை. உண்மையை யாராலையும் பேச முடியாது. எல்லாரும் பேசுறது உண்மையும் இல்லை. அதனால் நீங்கள் உங்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஏன் இந்து அப்படின்னு ஒரு மதத்தை தழுவிருக்கீங்க, இல்லை தமிழர் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க, இல்லை கிறிஸ்துவராவோ இல்லை முஸ்லீமாவோ இல்லை புத்த மதத்தையோ இல்லை நீங்கள் துறவியாவோ சாமியாராவோ ஏன் இருக்கிறீங்க? அப்படி எதனால் அப்படி இருக்கீங்க? ஏன் அதுலேருந்து மாற முடியல? இல்லை உங்களுக்கு என்ன வேணும்? உங்களோட தேவை என்ன? நீங்கள் ஏன் ஏழையாக இருக்கீங்க? நீங்கள் ஏன் பணக்காராக இருக்கீங்க? நீங்கள் ஏன் பெரிய வேலையில் இருக்கீங்க? நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க? அதெல்லாம் ஏன், எதுக்காக இதெல்லாம் நடக்குது? நிறைய பேர் வேலையே இல்லாமல் இருக்காங்க. அது ஏன்? நிறைய பேருக்கு வேலை இல்லை? நிறைய பேர் குட்டி குட்டி வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கேள்விகளை உங்களுக்கான பதில்கள்னு பெருசாக உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் மற்றவங்களை பற்றி இல்லை மற்ற விஷயங்களை பற்றி உங்களை பேச சொன்னால் நிறைய பேச முடியும். ஆனால் உங்களை பற்றியோ, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இதை செய்யணும், நீங்கள் ஏன் முன்னேறாமல் இருக்கீங்க, ஒரு பிச்சைக்காரனாகவே இருக்கிறான், அவன் ஏன் அவனோட வாழ்வை மாற்றிக்க மாட்றான், ஒரு சின்ன தள்ளு வண்டியில் ஒரு வியாபாரம் பண்ணுறவர் அந்த தள்ளு வண்டியிலேயே லாஸ்ட் வரைக்கும் வியாபாரம் பண்ணுறாரு, ஆனால் அவர் வாழ்க்கையை அவரால் மாற்றிக்கவே முடியல, அது ஏன்? ஒரு பெரிய பணக்காரனாகவே இருக்கிறான், அது ஏன்? அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு. நீங்கள் உங்களை கொஞ்ச நேரம் கேள்வி கேட்டு பாருங்கள். நிறைய பேர் சாமியாராவோ இல்லை துறவியாவோ இருந்துக்கிட்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மாயை, இது சரியான வாழ்க்கை இல்லை, நீங்கள் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றாங்க. அது ஏழையாக வாழ்ந்தாலும் சரி, பணக்காரனாக வாழ்ந்தாலும் சரி, ரெண்டு பேரையும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, இது சரியான வாழ்க்கை இல்லை, இது ஒரு நாடக மேடை அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையை என்ன பண்ணாலும் என்ன நினச்சாலும் நம்மளால் மாற்றிக்கவே முடியல. மாற்றம் நிகழவே மாட்டுது. நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா செய்யவே முடியல. அதுக்கு ரொம்ப மன வலிமை தேவைப்படுது இந்த வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. பெரும்பாலான மக்களுக்கு அந்த மன வலிமையோ இல்லை வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கோ முடிய மாட்டுது. வெறும் கொஞ்சம் நபரால் மட்டும் அதை செய்ய முடியுது. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்களே உங்ககிட்ட கேட்டு பாருங்கள். நான் ஏன் இந்த மதத்தில் இருக்கேன், நான் ஏன் இந்த வேலை செய்கிறேன், நான் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். நம்ம கடவுள்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவையோ இல்லை எதையோ ஒரு மதம் சார்ந்த நூல்களையோ வாங்கி வீட்டில் வச்சு, ஒரு ஃபோட்டோ 250 ரூபா, இல்லை மதம் சார்ந்த நூல்கள் ஒரு 500 ரூபா அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 500 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி அதை சாமியாக பாவித்து அதுக்கிட்ட பல ஆயிரம் லட்சமோ பல ஆயிரம் கோடியோ இல்லை உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்குறோம். ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கின ஃபோட்டோ கிட்ட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்குறோம். யோசிச்சு பாருங்கள், இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது எல்லாமே. நம்ம செய்கிற எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. 250 ரூபாய்க்கு வாங்கின ஃபோட்டோவால் எல்லாத்தையும் தந்துட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கடவுளா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாமே நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்கள். நம்ம ஏன் இப்படிலாம் இருக்கோம், நம்ம ஏன் இதை செய்கிறோன்னு, இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குழந்தைய பிறக்கும்போது உங்களுக்கு 5 புலன்கள்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இந்த 5 புலன்களாக நீங்கள் 5 புலன்களால் இந்த உலகத்தை ருசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ருசிக்க ஆரம்பித்ததுக்கு உதவியாக இருந்தவங்க அம்மாவும் அப்பாவும். அவங்க தான் இந்த உலகத்தை உங்களுக்கு ருசிக்க கற்றுக் கொடுத்தவங்க. அதன் வழியாக
எப்படி கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோமோ கோடிங் எழுதி, அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தை ஐம்புலனால் கோடிங்காக பார்த்து 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 எழுதி 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 எதெல்லாம் ருசிச்சோமோ, எதெல்லாம் கண்ணால் காதால் கேட்டு உணர்ந்து நுகர்ந்து எதெல்லாம் அறிவாக மாற்றி, அறிவுன்றது தான் கோடிங் எழுதி ஒரு நம்பிக்கையாக உள்ள உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் சாய்பாபாவை கும்பிட்றீங்கன்னா, நீங்கள் சாய்பாபாவை கும்பிடாமல் இருக்க சொன்னால் உங்களால் இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு பதில் உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே உங்களோட ஐம்புலன்களால் நீங்கள் கோடிங் எழுதி ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே பதிச்சிட்டிங்க. நீங்கள் அந்த ப்ரோக்ராம்லேயே தான் இயங்குவீங்க. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு பதில் தெரியாது. ஆனால் அதை செய்வீங்க. அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த நம்பிக்கையை விட்டு உங்களால் வெளியில் வரவே முடியாது. புரியுதுங்களா? இந்த நம்பிக்கைன்றது தான் ப்ரோக்ராம். இப்போ உங்கள் ஃபோனில் நீங்கள் ஜிபேன்னு ஒரு ஆப் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, அதில் என்னென்னலாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கோ அதுதான் அதால் செய்ய முடியும். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள உங்களோட ஐம்புலனால் சேகரித்த கோடிங்கெல்லாம் எழுதி ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுறீங்க. இந்த உலகம்னா இதுதான், இந்த சாமியை கும்பிட்டா நல்லது, இப்படி பண்ணால் சரியாக இருக்கும், இதெல்லாம் பண்ணால் இந்த உலகம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு நிறைய நம்பிக்கைகளை ஒவ்வொரு மதம் சார்ந்த நபரும் உருவாக்கி வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஏழையாக இருக்கிறதுக்கும் பணக்காராக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அந்த ப்ரோக்ராம், அந்த நம்பிக்கை தான் காரணம். இப்போ ஒரு பிச்சைக்காரன் வாழ்க்கையாக மாற்றிக்கவே முடியலன்னா அவன் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருப்பான். அந்த ப்ரோக்ராம் அவனுக்கு எழுதப்பட்டுருச்சு. அந்த ப்ரோக்ராம்குள்ளேயே அவனோட எண்ணங்களும் எழும். அந்த எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் அவன் வாழ்க்கையும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதை அவனால் மாற்றி அமைக்கவே முடியாது. அந்த ப்ரோக்ராமை வேறு யாரும் எழுதலை, நீங்கள் தான் உங்களுக்காக எழுதி வச்சுருக்கீங்க. புரியுதுங்களா? அந்த ப்ரோக்ராமை உங்களால் மாற்றி அமைக்கவும் முடியும். ஆனால் அதை மாற்றி அமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி நீங்கள் ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு ரொம்ப போராடணும். அந்த ப்ரோக்ராமை டீப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தன் ஏழையாக இருந்தானா அவனோட வெக்காபுலரி, அவன் பேசுறது, அவனோட வார்த்தைகள், அவனோட எண்ணங்கள் எல்லாமே அந்த ஏழைன்ற நம்பிக்கையை சுற்றியே இருக்கும். அவனை பணக்காரன் ஆக்கணும்னா அவனுக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் உள்ள செருகுனா மட்டும்தான் அவனோட வாழ்க்கையை அவனால் மாற்றவே முடியும். ஏன்னா அவனோட ஐம்புலன்களால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவும் ஆல்ரெடி அவங்களோட நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதில் இவன் ஒரு பெரிய நம்பிக்கையை கட்டி இதுதான் வாழ்வு, இதுதான் கடவுள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த நம்பிக்கையை அவனுக்குள்ள ஆக்டிவேட்டும் பண்ணி வச்சுருப்பான். அதன் அடிப்படையிலேயே இயங்கிக்கிட்டே இருப்பான். அதுலேருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றவே முடியாது உங்களால். ஏன் எல்லார் வாழ்க்கையும் மாறவே முடியல? ஒருத்தன் சின்ன வேலை செய்கிறான், ஒருத்தன் பெரிய வேலை செய்கிறான். பணக்காரன்றவன் பணக்காரனுக்கான ப்ரோக்ராமை எழுதி வச்சுருப்பான். அவனோட நம்பிக்கையை உருவாக்கி வச்சுருப்பான். அவன் பணக்காரன், நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கோம், வாழறோம், நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதி வச்சு அதுக்கேற்றாற் போல் அது செயல்படும். அவன் அதெல்லாம் அடைவான், எல்லாம் வச்சுருப்பான். ஆனால் இதில் பணக்காரன், ஏழை, நல்லது, கெட்டது, என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, நான் கடனில் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறதாவோ இல்லை நல்லா இல்லாததுனாலோ இல்லாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை நோயில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க எல்லாமே ஒரு இல்யூஷன், இல்லாத ஒன்று. ஆனால் உங்களுக்கு அது உண்மைன்னு தெரியும். உங்களுக்கு புரியுதுங்களா? எப்படி நீங்கள் தூங்கும் போது ஒரு கனவு வந்து அது உண்மைன்னு நம்புறீங்களோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமும் உண்மையாக இப்போ உங்களுக்கு தெரியுது. ஆனால் அதெல்லாம் உங்கள் நம்பிக்கையால், அந்த நம்பிக்கையிலிருந்து வர எண்ணங்களால் நீங்கள் பார்க்கறதுனால அது உண்மைன்னு தெரியுது. ஆனால் உண்மையாக அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. இதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது லேசாக. ஆனால் நீங்கள் ஒரு சூழல் இருக்குல்ல, நீங்கள் நல்லா இருக்கிறதா நினச்சிட்டு இருந்தாலும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஏழையாக இருக்கிறேன், பிச்சைக்காரனாக இருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ற ரெண்டுமே இங்கே இல்லை. நன்மைன்றதும் இல்லை, கெட்டதுன்றதும் இல்லை. எல்லாமே நீங்கள் உங்களுக்காக கோடிங் எழுதி ஒரு ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணி நம்பிக்கையாக உள்ளுக்குள்ளே வச்சு அதை இயக்குறீங்க டெய்லி. அதுலேருந்து வர்றது தான் எண்ணங்கள். எதெல்லாம் உங்களோட ப்ரோக்ராம்ன்றது நம்பிக்கைகள். நீங்கள் எதை குறித்தெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் அது சார்ந்து எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் அதிலிருந்து எழுற எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறிக்கிட்டே இருக்குது. இதுலேருந்து நீங்கள் எப்படி விடுபட முடியும் அப்படின்னா, உங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி, இந்த நம்பிக்கை எப்படி செயல்படுது அப்படின்னு நீங்கள் அந்த ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான்
உங்களால இதுலேருந்து விடுபடவே முடியும். அதாவது அந்த நம்பிக்கைய புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், உங்களால அந்த நம்பிக்கைய பயன்படுத்தாம இருக்க முடியும். ஆனா எல்லாரும் என்ன செய்றோம் அப்டின்னா, எதிர்க்கிறோம். இந்த மனத எதிர்க்கக்கூடாது. மனத அதன் போக்குல விடணும்லாம் சொல்றாங்கல்ல. ஏன்னா, நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையில அழிக்கவே முடியாது. ஏன்னா, அது மனம் அப்படியே அத நினைவா வச்சிருக்கும். நீங்க அத பார்த்து, அந்த ப்ரோகிராம் எப்படி வொர்க் ஆகுது? எண்ணங்கள் எப்படி வருது? இந்த ப்ரோகிராம் என்ன மாரியெல்லாம் வேலைய செய்யுது? மனம்ன்றது எப்படியெல்லாம் இயங்குதுன்னு உங்களுக்கு புரியாத வரை உங்க வாழ்க்கைய நீங்க மாத்திக்கவே முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு பெரிய ஆளாகலாம், பணக்காரன் அதுவுமே ஒரு ப்ரோகிராம் தான். உங்ககிட்ட நெறைய பேர் சொல்றாங்க. ப்ரோகிராம்னா ஒரு நம்பிக்கை. இப்ப நெறைய பேர் சொல்றாங்கல்ல, நீங்க உங்க வாழ்க்கையில உங்கள தெரிஞ்சுக்கணும். நீங்க யாருன்னு உங்கள புரிஞ்சுக்கணும். இல்லன்னா உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அதுக்கு இந்த தியானம் பண்ணணும், இத செய்யணும், அத செய்யணும்னு சாமியாராவோ, துறவியாவோ அவங்களும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறாங்களே தவிர, அவங்க உண்மையாவோ, சாமியாராவோ, துறவியாவோ இல்ல. உங்களுக்கு எல்லாத்த பத்தியும், எல்லார பத்தியும் நல்லாவே தெரியும். ஆனா உங்கள பத்தி, உங்களுக்கு என்ன தேவைன்றத பத்தி உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எப்படி நீங்க இந்த வாழ்க்கைய வாழ்றீங்களோ, அதே மாதிரி இந்த சாமியாருங்களோ, துறவியோ, இல்ல YouTubeல பேசுறவங்களோ, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைய அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு, அவங்க அத செய்றாங்க அவ்வளோதான். அவங்களும் ஒரு ப்ரோகிராம். அவங்களும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அதுக்குள்ள. அவ்வளோதானே தவிர, அவங்களும் நம்மள மாரி ஒரு விஷயத்த செய்றாங்க. அத வந்து வித்தியாசமா காமிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த நம்பிக்கைய நீங்க கிழித்து எறியணும் அப்டின்னா, இத நீங்க தொட்டாலே எண்ணங்கள் எழும்பும். உங்கள சிதைச்சிரும். இத பார்த்தா, நீங்க உங்க வாழ்க்கைய திருப்பியும் ரீப்ரோகிராம் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ, அத உருவாக்கிக்க முடியும். தியானம் என்பது என்னன்னா, மூச்ச விடுறது கிடையாது. மூச்சு வந்துட்டு போறத பார்க்கறது. உங்க மூச்ச நீங்க விட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த உலகம் மட்டும் தான் கிடைக்கும். மூச்ச கவனிச்சு விடுன்னு சொல்றாங்கல்ல தியானத்துல. தியானம் என்பது நடக்கிறத பார்க்கறது. நடக்கிறது கூட கலக்கிறது இல்ல. நீங்க வச்சுட்டு இருக்க எல்லா நம்பிக்கைகளையும், நம்பிக்கைகளிலிருந்து எழுந்துக்கிற எண்ணங்களையும் பார்த்தீங்கன்னா, நீங்க தியானம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதும் வேல பார்க்கும். மூச்ச கவனிச்சு விட்டீங்கன்னா, இந்த உலகத்த கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு சொல்லி தர தியானங்கள் எல்லாமே மூச்சு கூட இணைய சொல்லி தராங்களே தவிர, மூச்சு வந்துட்டு போறத உங்கள யாரும் பார்க்க சொல்லல. இது உணர்தலுக்கும் அப்பாற்பட்ட நிலை. பியாண்ட் கான்ஷியஸ்னஸ். புரியுதுங்களா? நீங்க உணர்றீங்கல்ல, உணர்தலே இல்லாம இருக்கிற நிலை. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா லைட்டா புரிஞ்சுங்க. வேற கொஞ்சம் 2, 3 வாட்டி கேட்டு புரிஞ்சுங்க. நம்ம வச்சுட்டு இருக்க எல்லாமே அப்படிதான். நம்ம வச்சுட்டு இருக்க ஜாதி, மதம், கொள்கை, கட்சிகள் எல்லாமே ஒரு விதமான நம்பிக்கையால இயங்கிக்கிட்டே இருக்கு. அதிலிருந்து வர எண்ணங்களின் அடிப்படையில நம்ம இந்த கட்சிக்காரன், அந்த கட்சிக்காரன், இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன், இந்த மதம், அந்த மதம்னு நம்ம எதுக்காக அதுல இருக்கிறோம்னு உங்கள நீங்க கேட்டு பாருங்க. நான் ஏன் இருக்கணும்? நான் ஏன் இத செய்யணும்? ஏன்னா, நீங்க அந்த நம்பிக்கையால கட்டப்பட்டு, அதிலிருந்து வருகின்ற எண்ணங்களால சுழன்றுகிட்டே இருக்கீங்க. இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது தான் உண்மையான விடுதலை. அது பேர் தான் முக்தி. அறிந்ததை கைவிடுங்கள்னு பெரிய பெரிய ஞான மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அறிந்ததை கைவிடுங்கள்னா, நீங்க இத கைவிடவே முடியாதுன்றது தான் உண்ம. ஒன்ஸ் நீங்க உங்களோட நம்பிக்கைய உருவாக்கி உங்களுக்குள்ள பில்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட நினைவுகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அத கைவிடுதல் அப்டின்னா என்னன்னா, நீங்க தான் விடணும். அது உங்கள விடாது. நீங்க தான் விடணும். நீங்க அத பார்க்கணும். அது கூட இணையக்கூடாது. பார்க்கறது தான் தியானம். மூச்ச விடுறது தியானம் இல்ல. மூச்சு வந்துட்டு போறத பார்க்கறது தியானம். அதேபோல நீங்கள் உங்கள் நம்பிக்கையால் கட்டப்பட்டிருக்கீங்கல்ல. நெறைய நம்பிக்கைகள் உங்க உங்க வாழ்க்கையில நான் இப்படிதான் இருக்கணும். உங்களுக்குள்ள நெறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஆனா அது உங்களுக்கே தெரியாது. அது எப்படி உங்களுக்குள்ள கட்டமைக்கப்படுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஐம்புலன்களால ஃபோனு, டிவி, இந்த சமுதாயம், இல்ல நல்லவன், கெட்டவன் நெறைய செய்திகள சேகரிச்சு ஒரு முடிவுக்கு வருவீங்க. உலகம்னா இதுதான். உலகத்துக்கு தேவை பணம். இல்ல நம்ம இவ்வளோ படிக்கணும். நம்ம இவன மாரி ஆவணும். நீங்க ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்கன்னு நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆவல. நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டீங்க. நீங்க ஏன் சாமியாரா இருக்கீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டீங்க. இது எல்லாத்தையும் விட்டு ஒன்றுமற்ற நிலை, பார்க்குற தன்மைக்கு நீங்க வரணும். பார்க்கும்பொழுது நீங்களே இருக்க மாட்டீங்க. அங்க வெறுமனே எதுவுமே இருக்காது. அதுதான் ஏதுமற்ற நிலை. எம்ப்டினஸ். பரதேசம் புகுதல். பரதேசி ஆகுதல்.
அது உங்களுக்கு கிட்டணும்னா அது வேற ஒரு நிலை. புரியுதுங்களா? இங்க இருக்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையால மத போதகர்களும் சரி, எல்லாரும் ஒரு நம்பிக்கையால கட்டப்பட்டுருக்காங்க. ஒரு ப்ரோகிராம் அவங்களுக்கு பில்ட் ஆயிருக்கு மனதுல. எப்படின்னா, இந்த சமுதாயத்திலிருந்து, பழகுறவங்க கிட்ட இருந்து, டிவிலேருந்து, ஃபோன்லேருந்து, செய்தித்தாள்லேருந்து எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ஒரு நம்பிக்கையை தினமுமே கட்டமைச்சுன்னே இருக்கீங்க. அதுலேருந்து உங்கள நீங்க வெளிய எடுத்துன்னு நான் இப்படி முன்னேறி ஆவணும், அத பண்ணணும், இத செய்யணும், அத செய்யணும், எத பண்ணணும், அத பண்ணணும் நீங்க முயற்சி பண்ணினே இருந்தாலும், அதுலேருந்து நீங்க உங்கள விடுவிச்சுக்கவே முடியாது. நீங்க அத விடுவிக்கிறதுக்கான வழி என்னன்னா, அத பார்க்கறது மட்டும் தான். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ப்ரோகிராம நீங்களே எழுதிக்க முடியும். உங்களுக்கு அது புரியணும். அது எப்படி இயங்குது அப்படின்னு உங்களுக்கு புரியணும். அந்த நம்பிக்கைகள் எல்லாம் உங்களுக்குள்ள எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு புரியணும். புரியாத வரை நீங்க இதே வாழ்க்கையில தான் இருப்பீங்க. உங்களால முன்னேறவே முடியாது. நீங்க முயற்சி பண்ணினே இருப்பீங்க. நெறைய தோப்பீங்க. உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா, நீங்கள் நம்பிக்கைய அப்படி வச்சுன்னு இருப்பீங்க. இது வந்து ஒரு ஒரு சின்ன பகுதி தான் உங்கள பத்தி. இதுல நெறைய இருக்கு. ஆசைனா என்ன? நீங்க ஏன் தோக்குறீங்க? நீங்க நெறைய பேர்கிட்ட ஏதோ கத்துக்கிறீங்கல்ல. மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா இருக்கிறாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு கத்து தராங்க. இது உங்க வாழ்க்கைய மாத்திரும். யாராலயுமே யாரோ கத்து தராங்கல்ல. அது கூட உங்க வாழ்க்கைய மாத்தாது. உங்களால மட்டும் தான் அத மாத்தவே முடியும். அதுக்கு நீங்க உங்கள பார்க்கணும். ஆனா நம்ம எல்லாரும் மத்தவங்கள தான் பார்க்குறோம். ஏன்னா மத்தவங்கள பார்க்கறது தான் நம்மளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க உங்கள என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க வாழ்க்கையின் மாற்றத்த நீங்க நிகழ்த்தவே முடியும். சிலருக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும், அவங்க மக்கள அவங்க வசப்படுத்துறாங்கல்ல. இப்போ ஒரு சாமியார் இருக்காரு. நெறைய பேரு அவருக்கு டிவோட்டியா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் புரியும், தெரியும். அவங்க மற்றவங்கள அவங்க வசத்துக்கு மாத்திக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, நீங்க இந்த மக்கள் இனத்தையே, இந்த உலகத்தையே உங்க வசம் இழுக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தையே அடி பண்ணி வைக்க முடியும். ஆனா, அந்த இடத்துக்கு போணும். பார்க்குற இடத்துக்கு. "உன்னை நினைத்து பார்" அப்படின்னா, முதல்ல அந்த உண்மை இருக்கும். அப்புறம் நினைத்து மட்டும் தான் பார்க்க முடியும். அப்புறம் பார்ப்பவன் மட்டும் தான் இருப்பான். அந்த பார்ப்பவனும் நீங்க தான்னு எந்த நினைவும் இல்லாம, இந்த வெட்ட வெளியாவே மாறி இருப்பீங்க. புரியுதுங்களா? இது வந்து இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இதெல்லாம் நீங்க வசப்படுத்துறதுக்கோ, இல்ல இந்த மாரி நீங்க மாறுறதுக்கோலாம் கொஞ்சம் நாள் ஆகும். இது இறைவன் நாடினால் சிலர் இந்த மாரி ஆகலாம். ஆனா, உங்க வாழ்க்கைய நீங்க இந்த பூமியில வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டதா தான் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் சேகரித்த செய்திகளின் வழியாக கோடிங் எழுதி ஒரு நம்பிக்கைய உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கைய நீங்க மாத்தாத வரைக்கும், உங்க வாழ்க்கைய யாராலயும் மாத்த முடியாது. உங்கள சரி பண்றேன்னு சொல்றவங்களுமே ஒரு விதமான நம்பிக்கையாளர்கள் தான். அவங்களுக்கு கடவுள பத்தி எதுவுமே தெரியாது. கடவுள பத்தியான செய்திகள் தான் தெரியுது அவங்களுக்கு. புரியுதுங்களா? அவங்களுக்குமே அவங்கள தெரியணும். அவங்க உங்கள வச்சு பணம் பண்ணிப்பாங்க. அது ஒரு புரோகிராம். அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க அவ்வளோதான். உங்க வாழ்க்கைய நீங்க சரி செய்யணும்னா, அது உங்களால மட்டும் தான் முடியும். உண்மையான சில குருமார்கள் இருப்பாங்க. அவங்க அந்த உங்கள உங்களுக்குள்ள காண்பிக்கிறதுக்கு வழி காமிப்பாங்க. எப்படி நீங்க உங்கள பார்க்கணும்னு. நீங்க தியானம்லாம் பண்ணின்னு இருந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். அது உங்க மனதிற்கு குடுக்குற பிராக்டிஸ். அதுவும் ஒரு நம்பிக்கை. அவ்வளோதான். நம்பிக்கைகளை கடந்த நிலை தான் நீங்க. ஏன்னா பிறக்கும்போது உங்ககிட்ட எதுவுமே இருந்திருக்காது. பிறந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட என்னடா இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே ஒரு நம்பிக்கையாவும், ஒரு பில்டு பண்ண புரோகிராமுமா தான் உங்க மனதில நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. இத நீங்க கடக்காத வரைக்கும் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனா தான் இருப்பான். ஏழை ஏழையா தான் இருப்பான். பணக்காரன் பணக்காரனா தான் இருப்பான். அவனுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் அவன் ஏற்படுத்தி வச்சுட்டு இருக்க நம்பிக்கையும், அந்த நம்பிக்கையிலிருந்து வெளிப்படுற எண்ணங்களும் தான். மத்தபடி அவன் பிச்சைக்காரனா இருக்கிறதே அவன் அவன் ட்ரை பண்ணாலும் அதுலேருந்து வர முடியாது. அதே மாரி தான் உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில எல்லாருமே நமக்கான சிறைய நம்மளே உருவாக்கி வச்சிருக்கோம். அதுலேருந்து வெளிவரத்துக்கான சாவியும் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா, அந்த சாவிய போட்டு நம்மளால திறக்க முடியாது. ஏன்னா, அந்த சிறைய உருவாக்கணும்ல. அந்த சிறை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அதற்கான வெளியில எப்படி போணுன்றத நீங்க உருவாக்கி வச்சிருக்க நம்பிக்கைய பார்த்தா மட்டும் தான், அது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கினா மட்டும் தான், நீங்க அதுலேருந்து வெளியில வந்து குதிக்கவே முடியும். அதனால இத புரிஞ்சுக்குங்க. இல்ல புரிஞ்சுக்கவே முடியலனாலும் பரவால்ல. ஒரு நாள் உங்களுக்கு இறைவன் அருளால புரியட்டும். நல்லது. இறைவன் போதுமானவன்.